வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். ஸோ பொதுவாகவே ஒருத்தவங்க ஒரு உணவு சாப்பிட்றாங்கன்னா அதில் இருக்க அந்த டேஸ்ட், அதாவது அந்த சுவைக்காக தான் சாப்பிடுவாங்க. பட் பல பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த டேஸ்ட் ஒரிஜினலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வெறும் சுவைக்காக இல்லாமல் வெறும் வயிற்று பசிக்காக மட்டும் வயிறை நிரப்புறதுக்காக மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த ஒரு வார நிகழ்ச்சி. ஸோ அந்த சுவையின்மை அப்படின்றது எதனால் வருது அண்ட் அதை நீக்கக்கூடிய உணவு வகைகள்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான், அதாவது அவங்களுக்கு அந்த ஸ்மெல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு சாப்பிடும்போது அதோட ஒரிஜினல் டேஸ்ட், ஃப்ளேவர் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ வயிறு நிரம்புறதுக்காக மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ஒரு நிலை எதனால் வருது டாக்டர்? அதாவது அந்த சுவை மொட்டுக்கள் அப்படிங்கிறது நாக்கில் இருக்குது. அதாவது சுவையை நல்லா உணர்ந்து சாப்பிட்றதுக்குன்னு ரெண்டு முக்கியமான, நிறைய அடிப்படை கூறுகள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமானது இருக்குது. ஒன்று சுவை மொட்டுக்கள், நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ். ரெண்டாவது மூக்கில் இருக்கக்கூடிய மணத்தினை, அதாவது ஸ்மெல்லை உணரக்கூடிய நரம்பு கூட்டமைப்பு, இது ஆல்ஃபாக்டரி நர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் சுவையை முழுமையாக உடம்புக்கு தெரிவிக்குது அப்படிங்கிறது இக்கால அறிவு சொல்லுது. இப்போ இந்த இரண்டும் ஏதாவது ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாச்சுன்னா சுவை நமக்கு தெரியாமல் போயிடுது. அதில் சாதாரண காரணங்களும் இருக்குது, பெரிய சிக்கலான பல காரணங்களும் இருக்குது. இந்த சாதாரண காரணங்களில் நீக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வாரம் முழுசும் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா ஜுரம் அதுக்கப்புறம் நாக்கில் சுவை மாறி போகிறது. அடுத்தது மூக்கில் தும்மல், மூக்கில் உள்ள பாதையில் ஏற்படக்கூடிய வைரஸ் கிருமி தாக்கம், காமன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தாக்கம் இருக்கும்போது சுவை தெரியாது. ரெண்டாவது, அதுக்கு கூடவே ரொம்ப அதிகப்படியாக அந்த மூக்கு பாதிப்பு ஏற்பட்டு மூக்கு அடைப்பு ஏற்பட்டுரும். அப்போது மனத்தை ஸ்மெல்லே தெரியாமல் இருக்கும். இந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கும்போது சுவையே உணர முடியாது. அப்புறம் சில விதமான மருந்து பொருட்கள், அதாவது உடம்புல இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னாச்சுன்னா சில மருந்துகள் பரிந்துரைப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ், மெட்ரோனோடசோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாத்திரைகள்லாம் சாப்பிடும்போது நாக்கில் ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும். அப்போ அந்த மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும்போது என்ன பொருள் சாப்பிட்டாலும் அதனுடைய சுவை இல்லாமல் கசப்பு சுவையே நாக்கில் தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது மாதிரியான ஒரு நிலை. அடுத்தது முக்கியமாக ஓரல் ஹைஜீன், தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே. நாக்கில் தூய்மைப்படுத்துறது, அதாவது பல் துளக்கிறது மட்டும் இல்லாமல் நாக்கு படிவுகளை அன்னன்னைக்கு நாக்கு வலித்தல்ங்கிற முறையில் டங் க்ளீன் பண்ணுறது. அப்புறம் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படாமல் தொண்டையினுடைய பகுதிகளை தூய்மை எப்போதும் வச்சுருக்கிறது. இதெல்லாம் நாக்கு சுவையை அறிவிக்கிறதுக்கு தடையாக இருக்குது. அதனால் நாம் வாயை எப்போதுமே தூய்மையை வச்சுருக்கிறதுக்கு முக்கியம். மூலிகை பல்பொடி கொண்டு பல்ல துளக்கிறது, அப்புறம் எண்ணெய் கொப்பளித்தல், இந்த மாதிரி நிலையிலேருந்து நம்ம வாய் தூய்மை, ஓரல் ஹைஜீன்னு சொல்லுவாங்க, அதை தூய்மையாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், முக்கியமாக நம்ம காமனான விஷயங்கள் சொல்கிறேன். GERDன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அந்த வயிற்றினுடைய சில பகுதிகள், அதாவது உணவு செரிமானம் ஆகிட்டு இருக்கும்போது உணவினுடைய ஒரு பகுதி மறுபடியும் வாய்க்கு வருது. இப்போ உணவு மாத்திரம் வராது, வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலமும் சேர்ந்து வர்றதுனால புளிப்பு நீரும் சேர்ந்து வந்துடும். அப்போ நாக்கில் உள்ள அந்த தன்மையை மெட்டாலிக் டேஸ்ட்டாக மாற்றிடும். அந்த மாதிரி தன்மை, அந்த வயிறினுடைய தன்மைகள், குடலில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள், கல்லீரலில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள், உடலின் வளர்சிதை மாற்றங்கள், அதாவது மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் காமனாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. சில சமயம் மன அழுத்தம் இருந்தாலும் உணவில் சுவை இல்லாமல் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த காமனான காரணங்கள் எல்லாம் முழுமையாக நீக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளை தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு முதல் நாளான இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? லவங்கப்பட்டையை வச்சு ஒரு தேன் செஞ்சிடலாம். அதாவது லவங்கப்பட்டைன்னு சொல்லக்கூடிய, நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய பட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த கறி மசாலாவில் சேரக்கூடிய பட்டை, அந்த சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க, அல்லது லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த லவங்கப்பட்டையை நல்ல மெல்லிய பொடிகளாக பொடி பண்ணிக்கணும். இது ஒரு பங்குக்கு பாதி அளவுக்கு சுக்கு பொடி, அந்த சுக்கு பொடி அளவுக்கே மிளகு பொடி. இது எல்லாத்தையும் நல்ல நுண்ணிய பொடியாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னாச்சுன்னா, முதல்ல பொடி பண்ணிவிட்டு ஒரு நல்ல கனமான துணியில் போட்டு நல்ல வடிகட்டுறது. அப்போ கீழே விழுறது எல்லாமே ரொம்ப நுண்ணிய பொடிகள், வஸ்திரகாயம்னு நம்ம சித்தர்கள் சொல்லுவாங்க. அது மூலமாக இதை நுண்ணிய பொடிகள் எடுத்து இதுக்கு சம அளவு, இப்போ ஒரு 100 கிராம் இந்த பொடி இருக்குது அப்படின்னாச்சுன்னா 100 கிராம் தேன் கலந்து
நல்ல ரெண்டையும் ஒன்றா உறவாகிற மாதிரி நல்லா கலந்து அரைச்சி வச்சுக்கணும். அப்போது அந்த அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த தேனுக்கு பேர் தான் லவங்கப்பட்டை தேன்னு பேர். இந்த லவங்கப்பட்டை தேனை அடிக்கடி சுவைச்சு சாப்பிட்றதன் மூலமாக இந்த சுவை மாறுபாடு இயல்பாகிறதுக்கு வாய்ப்பு நம்ம அதிகப்படுத்தும். இஞ்சி, அதாவது காய்ந்த இஞ்சின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, இந்த லவங்கப்பட்டை 3ம் கலந்த கலவையோடு தேனும் சேரும்போது சுவை மொட்டுக்கள் இயல்பு நிலைக்கு வந்து இந்த மனம் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது ஸ்மெல்லை தெரிவிக்கக்கூடிய தன்மைகள்லேருந்து விடுபட செய்து முழுமையாக இயல்பு நிலைக்கு வரும். இப்போது இதோடு சேர்ந்தே சுவை மாறுபாடு மட்டும் இல்லாமல் மூக்கு அடைப்பு இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா ஆவி பிடிக்கிறத சொல்கிறோம். நல்ல வெறும் வெந்நீர்லேயே ஒரு முக்காடு மாதிரி போட்டுட்டு துணியை மேலே போட்டுட்டு வரக்கூடிய ஆவியை நல்லா உள்ளே இழுத்து பிடிச்சிட்டு இந்த தேனை 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக உடனடி தீர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த ஆவி பிடிக்கிறது மூக்குக்கு மட்டும் இல்லாமல் உடம்புலேருந்து நச்சு கழிவுகள் வெளியாகிறதுக்கும் உதவியாக இருக்கிறதுனால வேர்வை மூலமாக டீடாக்சிஃபிகேஷன் ஏற்பட்டு நாக்கில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள்லாம் உடம்பை விட்டு நீங்கிட்டு இயல்பு நிலை ஏற்படுறதுனால இந்த சுவை மாறுபாட்டு வேகமாக நீங்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த லவங்கப்பட்டை தேன் எப்படி செய்கிறதுன்னு நான் மக்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுங்க. ஸோ டாக்டர் சொன்ன லவங்கப்பட்டை தேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவங்கப்பட்டை தேன். ஸோ லவங்கப்பட்டை தேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லவங்கப்பட்டை தேன் செய்ய தேவையான பொருட்கள்: லவங்கப்பட்டை, மிளகு, சுக்கு, தேன். ஸோ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ லவங்கப்பட்டையும் மிளகையும் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவு லவங்கப்பட்டை போட்டுடலாம், மிளகு. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா இடித்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லவங்கப்பட்டையும் மிளகையும் நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம். அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு தேன் எடுத்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சோண்டு சுக்குத்தூளும் சேர்த்துடலாம். ஸோ லவங்கப்பட்டை தேன் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதாவது எப்பப்போலாம் நம்ம ஏதாச்சும் சாப்பிடும்போது எந்த டேஸ்ட்டும் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தடில் உங்கள் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இது. ஸோ உடனடியாக 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு ஸ்பூனில் அள்ளி சாப்பிடுங்க. உடனடியாக உங்கள் டேஸ்ட்டை கெட் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சாப்பாடை நீங்கள் என்ஜாய் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். லவங்கப்பட்டை தேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நேர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. டாக்டர் எஸ் சிவராமகிருஷ்ணன் மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு புழுவெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பக்கத்தில் மட்டும் முடி இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, நேச்சுரலி ஏதாச்சும் செஞ்சு முடி வளர வைக்கலாமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இது ஆங்கிலத்தில் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க, புழுவெட்டுன்னு சொல்லக்கூடிய தன்மை. இதுக்கு இயற்கையான ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் இது இருக்குது. இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதில் சரி வரலைன்னா சித்த மருந்துகள் உள்ள சாப்பிட வேண்டியிருக்கும். இப்போது அடிப்படையில் அந்த புழுவெட்டு அடிப்படையில் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல் மாறுபாடு, ஆட்டோ இம்யூனிட்டி தான் காரணம்னு இக்கால அறிவியல் சொல்லுது. நம்ம மேலே போடக்கூடிய சில பொருட்கள் மூலமாகவே அதை மாற்றி அமைச்சு முடி வளர வைக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம சில விஷயங்களை அவருக்கு சொல்லலாம். ஒன்று சின்ன வெங்காயம், மிளகு, உப்பு. சின்ன வெங்காயத்தை குறுக்க நடுவட்டில் வெட்டிட்டு கல் உப்பு பொடி, அப்புறம் மிளகு பொடி, இதில் ஒரு லேசாக தொட்டுக்கணும். அதிலே கொஞ்சம் தொட்டுட்டு அந்த இடத்துல நல்ல அந்த முடி இல்லாத பகுதியில் நல்லா வச்சு தேய்க்கணும். தேய்க்கிறவங்க நல்லா கண்ணை மூடிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அது ஊறிட்டு இருந்துட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த 3 பொருளையும் நல்லா சேர்த்து அரைச்சி இதை மேலே 10 மாதிரி போட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரெண்டாவது, சித்த மருந்து கடைகளில் மலை வேம்பாதி தைலம்னு ஒரு தைலம் கிடைக்கும். இதை மேலே போடுறது மூலமாகவும் அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இந்த ரெண்டுலேயும் அவங்களுக்கு முடி வளரலை அப்படின்னாச்சுன்னா என்னென்னு சித்த மருத்துவத்தை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கணும். அடுத்ததா நந்தினி தர்மபுரியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க மகள் வந்து சங்கீதம் கற்றுட்ருக்காங்களா முறைப்படி. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு குரல் வளமும் அப்புறம் உச்சரிப்பும் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். பொதுவாகவே ஒரு புதிய கலைகள் கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்ன அப்படின்னாச்சுன்னா அதிகாலை துயில் எழுதல். காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தூங்கி எந்திரிச்ச பழக்க வைக்கணும். அவங்களுக்கு தூங்கி எழுந்திரிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே போட்டு அடைக்காமல் வெளி காற்று வரும்படியான ஒரு அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது முதல் தன்மை. இவங்க இந்த உச்சரிப்புலாம் சிறப்பாக வளரணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்குன்னு சிறப்பாக பெரிய அந்த மலையிலேருந்து அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்லாம் கிடையாது. வழக்கமாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கீரை வடிவில் நமக்கு கிடைக்குது. கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரை கீரை, இந்த மாதிரி கீரைகள் ஏதாவது ஒரு கீரையை தினமும் வச்சு கொடுக்கணும். தினமும் பச்சையாகவும் கொஞ்சம் சாறு எடுத்து இஞ்சியோடு சேர்த்து தேன் கலந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வேக வச்சு கொஞ்சம் இஞ்சி, காஞ்ச திராட்சை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பக்குவப்படுத்தியும் கொடுக்கலாம். அல்லது வழக்கமாக நம்ம சமையல் பண்ணுற மாதிரியே நம்ம கீரையை தினசரி சமைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு தினசரி கீரை கொடுக்கறது, போதுமான அளவுக்கு பழங்கள், அதாவது பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அத்தனையுமே நுண்கலைகளை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்குது. அதனால் தினமும் கட்டாயமாக ஒரு வாழைப்பழமோ அல்லது ஒரு அத்திப்பழமோ பேரிச்சம்பழமோ ஏதோ ஒரு பழம், 1 அல்லது 2 விதமான பழங்களை கட்டாயமாக கொடுத்துட்டு வரணும். அடுத்தது அந்த உச்சரிப்பு தெளிவாக வர்றதுக்கு வசம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. அது பெயர் சொல்லாத மருந்து அல்லது பிள்ளை வளர்ப்பான்னே பேர். இந்த குழந்தை வளர்ப்பான், பிள்ளை மருந்து, பிள்ளை வளர்ப்பான் மருந்து அல்லது பெயர் சொல்லாத மருந்துன்னு சொல்கிறது அளவுக்கு மிகச்சிறந்த அந்த ஒரு வசம்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு கோளாறுகளை முழுமையாக நீக்கும். இந்த பேசாத குழந்தைகள், சரியாக பேச முடியாத குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வசம்பை கருக்கி, அதாவது கறி மாதிரி ஆக்கி ஒரு சிட்டிகை அளவு எடுத்து தேனில் குழைச்சி நாக்கில் தடவி விடுவாங்க. அல்லது அந்த முழு வசம்போடைய அந்த இதை நாக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளில் லேசாக தடவி விடுவாங்க. இதெல்லாம் உச்சரிப்பு தெளிவாக வர்றதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று, குரல் வளம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஆடாதொடை இலைன்னு இருக்குது. இந்த ஆடாதொடை இலையை நரம்புகள்லாம் நீக்கிட்டு அதை கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதோ அல்லது தேனில் வதக்கி மென்று சாப்பிட்றதோ சிறந்த குரல் வர்றதுக்கும் உச்சரிப்பு நல்லா வர்றதுக்கு வசம்பும் சில விதமான நல்ல பழக்க வழக்கங்களும் சிறந்த பாடகியை மாற்றிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் லவங்கப்பட்ட தேனை பற்றி பார்த்தீங்க, அதோட சிறப்புகள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. இதே மாதிரி வேறொரு சிறப்பு வாய்ந்த டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.